புத்தக பித்தனுங்க வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒருத்தரை பற்றி நம்புறதுனாலேயே அவங்களோட நடத்தையை மாற்ற முடியுமாங்கிறத பற்றி தான். 1896 நம்புவதற்கான விருப்பங்கிற பேரில் வில்லியம் ஜேம்ஸ்னு ஒரு ஆள் ஒரு சொற்பொழிவாட்டினார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, சில விஷயங்களை நாம் நம்பிக்கையின் பேரில் ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்மளால் உண்மைன்னு நிரூபிக்கப்படாவிட்டாலும் கூட நட்பு, அன்பு, விசுவாசம், உறவு இது எல்லாமே நாம் நம்புறதுனால தான் அது உண்மையாகவே ஆகுது. இதை பற்றி இளம் உளவியலாளரான பாப் ரோசந்தல் தன்னுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு பரிசோதனையை செஞ்சார். அதாவது அவர் 2 எலிகூண்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு எலிகூண்டுலேயும் ஒரு குறிப்பாட்டையை வச்சார். ஒரு குறிப்பாட்டையில் சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட அறிவார்ந்த எலிகள்னு எழுதியிருந்துச்சு, இன்னொரு குறிப்பாட்டையில் மந்த புத்தி கொண்ட எலிகள்னு எழுதியிருந்துச்சு. அதுக்கப்புறமா ரோசாந்தால் தன்னுடைய மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு எலியையும் ஒரு புதிர் அட்டையில் விடுங்க, அது எவ்வளோ நேரத்தில் அந்த புதிர் அட்டையிலிருந்து விடுவிச்சு வருதுங்கிறத பார்த்து குறிப்பெடுத்து வைங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை அந்த மாணவர்கள்ட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாரு. அதாவது அந்த 2 எலிகளுமே சாதாரணமான எலிகள் தான், புத்திசாலியான எலிகளும் கிடையாது, மந்த புத்தி எலிகளும் கிடையாது. அதுக்கப்புறமா அதில் ஒரு மாயாஜாலமான விஷயம் நடந்துச்சு. அதாவது மாணவர்கள் எந்த எலிகள் அறிவார்ந்ததுன்னு நினச்சாங்களோ அது சிறப்பாக செயல்பட்டுச்சு, எந்த எலிகள் மந்த புத்தி கொண்டதுன்னு நினச்சாங்களோ அது மோசமாக செயல்பட்டுச்சு. அடுத்ததாக இந்த ஆய்வை ஆசிரியர்களிடமும் செஞ்சாங்க. புத்திசாலி மாணவர்கள்னு குறிப்பிட்டு இருந்த ஒரு குழுவின் மீது ஆசிரியர்கள் அதிகமான கவனத்தை செலுத்தினாங்க, அவங்கள அதிகமாக ஊக்குவிச்சாங்க, அவங்கள புகழ்ந்தாங்க. இதன் மூலமாக மாணவர்கள் தங்களை பார்த்த விதத்தையே அவங்க மாற்றினாங்க. இளம் குழந்தைகள் இடத்துல தான் இதோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஒரே ஆண்டில் அவங்களோட ஐக்யூ 27 மடங்கு அதிகமாச்சான். இதில் லத்தீனிய மாணவர்கள்ட்ட தான் இது அதிக தாக்கம் ஏற்படுத்துச்சு. ஏன்னா கலிஃபோர்னியாவை எடுத்துக்கிட்டோன்னா லத்தீனிய மாணவர்கள் மேலே எந்த கவனமும் செலுத்தப்படாது, அவங்க அறிவார்ந்தவர்களாகவும் கருதப்படுறது கிடையாது. அதுக்கப்புறமா ரோசந்தல் தன்னுடைய கண்டுபிடிப்பை பிக்மேலியன் எஃபெக்ட்னு சொன்னார். பிக்மேலியன்கிறது ஒரு புராதன கதை. ஒரு சிற்பி ஒரு சிலையை உருவாக்குறாரு, அந்த சிலையை பார்த்துட்டு அது மேலே காதல் கொள்கிறாரு, அதை பார்த்த கடவுள் அந்த சிலைக்கு உயிர் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் நம்ம நம்புகிற விஷயமும், அது உண்மையாக இருந்தாலும் சரி இல்லைனா கற்பனையாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அது உண்மையாகிறதுக்கு சாத்தியம் இருக்குது. உயர்ந்த எதிர்பார்ப்புகளால் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக ஆக முடியும். உதாரணத்துக்கு பெற்றோர் எடுத்துக்கிட்டோன்னா தான் குழந்தைங்க மேலே நல்ல எதிர்பார்ப்பையும் நல்ல நம்பிக்கையும் வைப்பாங்க. அதனால் அவங்களோட ஆற்றலும் செயற்திறனும் அதிகரிக்கும். ஆசிரியர் நினச்சா தன்னோட மாணவனை அறிவார்ந்தவனாக மாற்ற முடியும். ஒரு செவிலி தாயால் தன்னோட நோயாளியை குணமாக்க முடியும். ஒரு இராணுவ படை தளபதினால் தன்னோட இராணுவ வீரனை இன்னும் பலமாக சண்டை போட வைக்க முடியும். பிக்மேலியன் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு நேர்மறையான விளைவை உருவாக்குறது. ஒரு நேர்மறையான விளைவு இருக்கிற மாதிரி எதிர்மறையான விளைவும் இருக்க தானே செய்யும். அதுதான் கோலம் எஃபெக்ட்டு. இதுவும் ஒரு புராதன கதை தான். குடிமக்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி ஒரு களிமண்ணில் சிலையை செய்கிறாங்க. கடைசியாக அந்த களிமண் சிலையை அரக்கனாக மாறி அந்த குடிமக்களை அழிச்சிருது. பிக்மேலியன் எஃபெக்ட் மாதிரியே கோலம் எஃபெக்ட்டும் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி எதிர்மறையான எண்ணம் கொண்டிருந்தோன்னா நம்ம அடிக்கடி அவங்கள பார்க்க மாட்டோம். முடிஞ்ச அளவு நாம் அவங்கள்ட்ட இருந்து விலகி இருப்போம். அவங்கள பார்த்தா கூட நம்ம சிரிக்க மாட்டோம். இதுக்கு உதாரணம் 1939 வெண்டல் ஜான்சன்கிறவர் ஒரு ஆய்வு நடத்தினார். அந்த ஆய்வுக்கு பேர் அரக்கத்தனமான ஆய்வு. இந்த மாதிரி ஆய்வை நடத்தவே கூடாது. அந்த ஆய்வில் 20 அனாதை குழந்தைகளை 2 குழுவாக பிரித்தார். ஒரு குழுவிட்ட நீங்கள் தெளிவாகவும் சிறப்பாகவும் பேசக்கூடியவங்கன்னு சொல்லி வந்தார். இன்னொரு குழுவிட்ட நீங்கள் எதிர்காலத்தில் திக்குவாய் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்தார். இதுவும் நடந்துச்சு. உதாரணத்துக்கு படிப்பில் மோசமாக இருக்கிற மாணவர்கள்ட்ட நீ இன்னும் மோசமாக தான் படிப்பேன்னு சொன்னனா அந்த மாணவன் மேலும் பின்தங்குவான். அதே மாதிரி பெற்றோர்களால் அதிகமாக மட்டம் தட்டப்படுற குழந்தைங்க, அதுவும் மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டப்படும் போது அவங்க அறிவார்ந்தவர்களாக வர வாய்ப்பே இல்லை. இந்த பிக்மேலியன் எஃபெக்ட்டும் கோலம் எஃபெக்ட்டும் நம்மளோட உலகத்தில் அனைத்து அம்சங்களிலுமே பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்மளே அறியாமல் இந்த 2 விளைவையும் வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் அதிக அறிவார்ந்தவர்களா, அதிக முட்டாள்களா, அதிக வலிமையானவர்களா, அதிக பலகீனமானவர்களா, அதிக விரைவானவர்களா, அதிக மெதுவானவர்களா ஆக்குறோம். நம்மளோட பார்வை, நம்மளோட உடல் மொழி, நம்மளோட குரல் இதன் மூலமாக நம்மளோட எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறோம். இது ஒரு பிரதிபலிப்பு மாதிரி. அதாவது ஒருத்தரோட விரல் ஒரு கதவு இடுக்கில் மாட்டிக்கிடுச்சுன்னா நமக்கே மாட்டின மாதிரி ஒரு உணர்வு வரும். ஒரு கலை கூத்தாடி கைத்து மேலே நடந்தனா நமக்கு அடி வைத்த கலக்கும். இவ்வளோ ஏன் நம்ம பக்கத்தில் உள்ள யாராவது ஒரு ஆள் கொட்டாவி விட்டால் நமக்கும் கொட்டாவி வரும்.
நம்ம இயல்பாகவே ஒருத்தரை ஒருத்தர் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கோம். பெரும்பாலான நேரம் இந்த பிரதிபலிப்பு சிறப்பாக பலனளிக்கும். அது நல்ல அதிர்வையும் நல்ல தொடர்பையும் வளர்த்தெடுக்கும். உதாரணத்துக்கு கோவிலோ சர்ச்சோ மசூதியோ எடுத்துக்கோங்களேன். அங்கே எல்லாருமே கூடி பிரார்த்தனை செய்யும்போது நல்ல அதிர்வையும் நல்ல தொடர்பையும் உங்களால் உணர முடியும். அதே மாதிரி பொறாமை, பேராசை, பகைமை இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்ச்சிகளையும் நம்ம பிரதிபலிக்கிறோம். நம்மளோட சகவாசம் தப்பாக இருந்து அவங்களோட யோசனையை நம்ம சுவீகரிக்கும் போது நம்மளே மாதிரி தான் எல்லோரும் இந்த யோசனையை கொண்டிருப்பாங்கன்னு நினப்பில் நம்ம நடந்துக்கிறோம். இதுக்கு பேர் ப்ளூரலிஸ்டிக் இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பன்மைவாத அறியாமைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கூட்டமே தீமையான செயலில் ஈடுபடும் போது தங்களுடைய சொந்த மனசில் இது தப்பான விஷயம்னு தெரிஞ்சும் இது கண்டிக்கத்தக்கதுன்னு தெரிஞ்சும் ஒரு கூட்டத்தில் எல்லாருமே இந்த செயலில் ஈடுபடும் போது நான் மட்டும் தனியாக தெரிவேன்னு பயத்தால் அவங்களும் இந்த செயலில் ஈடுபடுறாங்க. கடைசியாக நான் இதை உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் பிக்மேலியன் எஃபெக்டை தேர்ந்தெடுக்கணுமா இல்லைனா கோலம் எஃபெக்டை தேர்ந்தெடுக்கணுமாங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.